ஐயோ, இவளுக்காக தான் சண்டை போட்டோம். இவன் என்னடா ரவுடிகளை கூட்டிட்டு வரான். இவன் முன்னாடி அடி வாங்கினா அசிங்கமாயிடுமே. நீ இத பாத்தியா? இந்த வீடியோ இத பாரு. ஸ்ருதி, நான் அப்பாவை பார்க்க போனோம். நீ இப்ப போறியா? ஐயோ, என்ன அநியாயத்துக்கு அப்பா பிள்ளையா இருக்க? அப்படி இல்ல, அப்பாவோட கேஷ் என்கிட்ட இருக்கு. என்ன தேடுவாரு. நான் போய் கொடுத்துட்டு வந்துருவா ப்ளீஸ். நீ போகாத, நான் இங்க தனியா இருக்கணும். ஒரு 5 minutes பேசிட்டு அப்புறம் போயேன். சொன்னா கேளு ஸ்ருதி, நாம அப்புறமா மீட் பண்ணுவோம். சக்தி, ப்ளீஸ் சக்தி. அப்பா கோயிலுக்கு கேஷ் கொடுக்கணும்னு சொன்னாரு ஸ்ருதி. என்ன தேடுவாரு ப்ளீஸ். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? நீ வேணா இங்கே வெயிட் பண்றியா? இல்ல வேணாம் வெயிட் பண்ண வேணாம். நீ போய் அம்மா அப்பா கூட இரு. சரியா? ப்ளீஸ் ஸ்ருதி, அப்பா வெயிட் பண்ணுவாரு. ப்ளீஸ் நான் வந்துடுறேன். சக்தி, இவன் ஏன் இப்படி ஓடுறான்? டேய் சரவணா, வாப்பா வா. எங்கப்பா போயிட்ட? நான் எங்கம்மா போறேன்? அந்த பொண்ணு இந்த பாரு, அந்த பொண்ணை பத்தி நீ வாயே திறக்க கூடாது. இல்லம்மா, அந்த பொண்ணு. என்னாச்சு உனக்கு சரவணா? வர வர நீ அம்மாவை எழுத்து பேசிக்கிட்டே இருக்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னாச்சுமா? நீ முன்னாடி மாதிரி இல்ல. எழுத்து பேசுற இல்ல சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிற. என்னம்மா இந்த மாதிரிலாம் சொல்றீங்க? சத்தியமா நான் அந்த மாதிரிலாம் இல்லம்மா. கடவுள் சத்தியமா நான் அப்படியெல்லாம் இல்லம்மா. சத்தியமாமா. எதுக்கு இப்ப நீ இத்தனை சத்தியம் பண்ற? நான் உன்னை நம்ப மாட்டேனா? கோவத்துல நான் உன்னை எதுவும் சொல்லக்கூடாதா? சரிம்மா, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த பாரு சரவணா, எதுக்காகவும் நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஜோசியர் சொன்ன மாதிரி நாம இந்த பரிகாரத்தை முடிச்சிடுவோமே. அதுக்கப்புறம் உனக்கு இதுல விருப்பம்னா நாம அந்த பொண்ணை போய் பார்க்கலாம். இல்லைன்னா அதை அதோட விட்டுருவோம். நீங்க விட்டாலும் அந்த கடவுள் விட மாட்டான். சாதாரண ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் 3 முடிச்சுதான் பந்தம்னு சொல்லுவாங்க. இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் லட்சம் முடிச்சு போட்டு வச்சிருக்கான். நீங்க வேணான்னு சொன்னாலும் அது நடக்காது. ஏன்னா அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் நான் தான் நேர்லயே பார்த்துட்டேனே. அப்பா, இத பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அதை யாராலையும் மாத்த முடியாது. இதான் அவன் வாயிலேருந்து வரணும்னு நினைச்சேன். இப்ப இதை நீயே சொல்லிட்டல, பவித்ரா தான் அவன் மருமகன்னு. இனிமே என்ன நடந்தாலும் அது உன் தலையில தான் விடியும். அம்மா. சொல்லுப்பா. என்னம்மா, நீங்க தாம்மா சொல்லணும். இந்த பார் சரவணா, உங்க அப்பா சொல்றதெல்லாம் விடு. 3வது தடவையா நவகிரகத்தை போய் கும்பிட்டு வந்துரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அங்கேயும் நீ அதே பொண்ணை பார்த்தேன்னா ஜோசியர் சொன்ன மாதிரி கடவுள் காட்டின பொண்ணு அவதான் நம்ம எல்லாரும் நம்புவோம். அம்மா, அதுவும் உனக்கு பிடிச்சாதான். உனக்கு பிடிக்காத எதையுமே இந்த அம்மா செய்ய மாட்டேன்பா. அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சரி, நான் செய்ய மாட்டேன். போதுமா? சரிம்மா. டேய், அதான் உன் சித்தியே சொல்லிட்டாளே, அப்புறம் நிக்கிற, வா வாடா போலாம்.